Welcome to my channel Grasp with Priya. ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சர்ட்ஸ். நேற்று போட்ட வீடியோவில் வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி சர்ட்ஸில் காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய மாடல் பார்க்கலாங்க. சர்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரூட், ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட், இல்லை ஃபோர்த் பவர் ரூட், அந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்ஸை அதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டால் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய மாடல் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட், பவருக்கு அந்த ரூட்டுக்கு முன்னாடி எந்த நம்பருமே கொடுக்கல அப்படின்னா அது வெறும் ஸ்கொயர் ரூட்டுன்னு தாங்க எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த சம்மில் பாருங்கள், க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பவர், ஃபிஃப்த்து பவர் என்ன வேணாலும் கொடுப்பாங்கங்க. நான் வந்து எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய சம்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30+, இதில் நிறையா மாடல் இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ட்ரிக்ஸு தாங்க. எக்ஸாக்டாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்க. எக்ஸாக்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது. யூஸ்வலாக இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவோம், ஏன்னா ஆன்சர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளமே ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாங்க. இப்போ இந்த 30+ன்னு கொடுத்துருக்கலாங்க. இந்த மாதிரி 30+, ரூட்டுக்குள்ளே 30+, அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, டாட் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ்ஸோ மைனஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாலே கொடுத்துருக்கிறத வந்து நம்ம 2 நம்பராக பிரித்து எழுதணுங்க. அந்த பிரித்து எழுதக்கூடிய நம்பரோட டிஃப்ரென்ஸ் 1 இருக்கணும். இப்போ 30யை 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 30 வரணும், அதனுடைய டிஃப்ரென்ஸ் 1 இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 5 6 ஆர் 30, கரெக்டுங்களா? 5 6 ஆர் 30, இதனுடைய டிஃப்ரென்ஸு 1. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து எழுதிடணும். பிரித்து எழுதிட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பிக்கஸ்ட் நம்பர் தான் ஆன்சர், மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் ஆன்சர். அவ்வளோதாங்க இதில் ட்ரிக்கு. இப்போ இந்த சம்மில் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதனுடைய ஆன்சர் 6ன்னு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 20 மைனஸ் ரிப்பீட் ஆகுது, டாட் வரைக்கும் கடைசி வரைக்கும் போகுது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு 2 நம்பராக பிரித்து எழுதணும். ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இல்லைங்க, ஒரு நம்பரோட ஃபேக்டர் எழுதுவோம்ல, அதுதானுங்க. அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்கிற மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். இது 10 2s கூட தான் 20, ஆனால் அப்படி எழுதக்கூடாது. நம்ம எழுதக்கூடிய நம்பரை வந்து நம்பரோட டிஃப்ரென்ஸ் 1 இருக்கணும். இப்போ இங்கே 4 5s 20 வந்துருச்சு, டிஃப்ரென்ஸ் 1 கிடச்சிருக்குது. மைனஸ் இருக்குது, மைனஸ் இருந்தால் ஸ்மால் நம்பர் தான் ஆன்சர். ஸோ இங்கே வந்து 4 தான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுலேயே வந்து வேறு எப்படி கேட்பாங்கன்னா, இங்கே ஸ்கொயர் ரூட் இல்லாமல் க்யூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும்தாங்க இந்த டிஃப்ரென்ஸ் 1 ஆப்ஷனு. க்யூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டுக்கெல்லாம் இப்போ ஃபோர்த் ரூட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பிரித்து எழுதக்கூடிய நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்கணும். அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கணும். ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் 1 இருக்கணும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடல் பார்க்கலாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ப்ளஸ்ஸு கொடுக்கல, மைனஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, வெறும் இது மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இதனுடைய ஆன்சர் அதே நம்பர் தான் இதனுடைய ஆன்சர். இது எல்லாமே ட்ரிக்ஸு தாங்க, நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு மாடல் இப்படி இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்து ப்ளஸ் கொடுத்து ரிப்பீட் ஆனால் இந்த மாதிரி பண்ணணும், மைனஸ் கொடுத்தா ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதணும், ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கொடுக்கலின்னா அதே நம்பர் எழுதணும். அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது தான். இப்போ இதே தாங்க, இதே மாதிரி சம் தான் இதுக்கும் ஆன்சர் என்ன இருக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கல, மைனஸ் கொடுக்கல, ஒரு நம்பர் தான் ஸ்கொயர் ரூட்குள்ளே ரிப்பீட் ஆகிட்டே வருது அப்படின்னா இதனுடைய ஆன்சரும் சேம் அதே நம்பர் தான். இப்போ வந்து இங்கே இது அதே மாதிரி சம் தான், ஆனால் இங்கே வந்து என்ன கொடுக்கல, டாட் கொடுக்கல. இப்போ ஒரு ஸ்கொயர் ரூட்குள்ளே 11 கொடுத்துருக்காங்க, அதுவே ரிப்பீட் ஆகி 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இதனுடைய வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எத்தனை ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது, 1 2 3 4 5 ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது. 5 டைம்ஸு ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது அப்படின்னா 2 எல்லாமே ஸ்கொயருங்கிறதுனால 2 power 5 பண்ணிக்கணுங்க. 2 power 5 பண்ணிங்கன்னா 32 உங்களுக்கு கிடைக்கும், கரெக்டுங்களா?
அந்த 32வை கீழே போட்டுக்கணும். 1 மைனஸ் பண்ணி எழுதி மேலே போட்டுக்கணும். அதாவது இதனுடைய ஆன்சர் என்னென்னா 11 31/32 தான் இதனுடைய ஆன்சர். இதில் மொத்தம் 5 ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால 2 பவரில் அந்த 5 எழுதிக்கணுங்க. எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குதோ 5 இருக்குது. 2 பவர் 5ங்கிறது 32. அதிலிருந்து 1 சப்ராக்ட் பண்ணி மேலே எழுதிக்கணும். இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கணும். 11 31/32ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இதே இந்த சம் எப்படின்னா, இப்போ இந்த சம்மில் வந்து வெறும் டாட் 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 மட்டும்தான் கொடுத்துருக்கான். இங்கே வந்து அதே மாதிரி ப்ராப்ளமில் இன்ஃபினிட்டின்னு போட்டு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கொடுத்தா இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்கனாவே அதே நம்பர் தாங்க ஆன்சர். இப்போ வெறும் டாட் டாட் கொடுத்துருந்தாலும் சரி, இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாலும் சரி, அதே நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து இந்த சம்மில் என்ன அப்படின்னா, கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. இதுலலாம் வந்து வெறும் ஸ்கொயர் ரூட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்படி அதே நம்பர் ஆன்சர் பண்ணிட்டோம். இங்கே கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே நம்பர் ஆன்சரை போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி சம்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கியூப் ரூட்லேருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது போட்டுக்கணுங்க. இப்போ இந்த சம்முக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா அந்த நம்பர் மட்டும்தான் போட்டோம். கியூப் ரூட்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் போடணும். ஒரு பவர் முன்னாடி ஸ்கொயர் ரூட்டை போடணுங்க. ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா, இப்போ இதை ஸ்கொயர் ரூட்டில் எழுதுனா 4 7s are 28. 7 ஒன்றும் பண்ண முடியாது. 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா 2 கிடைக்குங்களா? 2 பவர் 7 தான் இதனுடைய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? எந்த மாதிரி சம் கேட்டால் எப்படி எழுதணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் மாடலில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கொயர் ரூட், ஒரு சைடு ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு அதனுடைய பவர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டுமே கம்பைண்டாக வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்டரில் நடுவில் கொடுத்துருக்குற நம்பரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதனுடைய பவரை தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை தான் ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். இதை தான் ஸ்கொயர் என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணுவோம். இதை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, இந்த சென்டரில் இருக்கிற நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். மேலே அதனுடைய பவரை இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். பவரை ஃபைன் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரில் பவர்ஸ் எழுதணும். சரிங்களா? டினாமினேட்டரில் அந்த ரூட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த 12th ரூட்டு, 3rd ரூட்டு இதெல்லாம் நம்ம எழுதணும். புரியுதுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணணும். புரியுதுங்களா? 6 பவர் கியூப் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஒன்று 6 கியூப்னு ஆன்சர் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா 216ன்னு கொடுத்துருக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் நீங்கள் எது கொடுத்துருந்தாலும் சரி, அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நம்பர் எழுதிட்டு பவரில் கொடுத்துருக்கிறது மேலே நியூமரேட்டரில் எழுதணும், ரூட்டுக்கு வெளியில் கொடுத்துருக்குற நம்பரை கீழே எழுதணும், சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணணும். இவ்வளோதாங்க இதில் ட்ரிக்ஸு. அடுத்து இப்போ இந்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன அப்படின்னா, இதுலேயே அதே மாதிரி தான் உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை எழுதிக்கணும். இதனுடைய பவரை ஃபைன் பண்ணணும். அதனுடைய பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே ஹோலாக நியூமரேட்டரில் என்ன எழுதுவோம்? நியூமரேட்டரில் இங்கே 64 இருக்குது, அதை தான் நியூமரேட்டரில் எழுதணும். டினாமினேட்டரில் தான் ரூட்டோட பவர் எழுதணும். இங்கே எதுவுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட்டு தானுங்க. 1 2 3 4 5 ஸ்கொயர் ரூட் இருக்குங்களா? அப்போது 5 டைம்ஸ் 2 போடணுமா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 32 4 ஸ்கொயர் கிடைக்குது. 16 இஸ் தி ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. இப்போ நெக்ஸ்ட்டு அதில் அடுத்த மாடல் பார்க்கலாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் கொடுத்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தா அதனுடைய ஃபேக்டர் எழுதணும். ப்ளஸ் கொடுத்துருந்தா பெரிய நம்பர் எழுதணும், மைனஸ் கொடுத்துருந்தா சின்ன நம்பர் எழுதணுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோங்க. இப்போ இங்கே வந்து டிவைட் கொடுத்துருக்காங்க. டிவைட் கொடுத்துட்டா என்ன பண்ணணும்? டிவைட் கொடுத்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பர் கொடுத்தாலும் சரிங்க, இதில் என்ன பண்ணணும்னா இந்த பவரோட 1 ஆட் பண்ணணும். இப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் 2 பவர் வந்து இங்கே ரூட்டுக்கு வெளியில் 2 இருக்கிறதா அர்த்தம். அதை கூட 1 ஆட் பண்ணணும். சரிங்களா? அடுத்த பவர் போடணும்.
உள்ள அதே நம்பர் போடணும். இப்போ இங்கே வந்து கியூப் ரூட் ஆஃப் 27. கியூப் ரூட் ஆஃப் 27 வந்து நமக்கு என்ன ஆன்சரு? 3. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு 3 தாங்க ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? இங்கே வந்து ரூட்டுக்கு வெளியில் 2 இருக்கிறதா அர்த்தம். அடுத்த பவர் போடணும். இங்கே டிவைட் வந்துருச்சுனாவே அடுத்த பவர் போடணும். 2 + 1 3. கியூப் ரூட் ஆஃப் அதே நம்பர். கியூப் ரூட் ஆஃப் 27 உங்களுக்கு 3. புரிஞ்சுதுங்களா? இப்போது பேசிக்காக காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஃபைன் பண்ணிட்டேங்க. இதுக்கு போகவும் எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய மெயில் ஐடிக்கு பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி அனுப்புகிறேங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, இது இல்லாமல் வேறு மெத்தட் இருக்குது, உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அப்புறம் இது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் சம் காமன் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்க. இந்த மாதிரி இதில் ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் எழுதியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து 1 தான். எந்த மாதிரிலாம் கேட்குறாங்கங்கிறது படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டால் ஆன்சர் 1 தான். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக தேவையில்லை, நீங்கள் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி கேட்குறேன், நான் வந்து ஒரு 4 இது மார்க் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இல்லாமல் நிறைய கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்கிறதுக்காக தான் நான் இதை ரைட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாங்க.